பொதுவாக ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு நல்ல காரியம் முடிஞ்சது, நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா, ஏய் முதல்ல சுத்தி போட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுத்தி போடுறது அப்படின்றது கூடவே இந்த கண் திருஷ்டி. இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எதை வேணா எடுத்துக்கோங்க. இப்போ சமீபமா எடுத்துக்கிட்டா அம்பானி அவர்களுடைய திருமணம் இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன். 348 கோடிக்கு அவங்க உடை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல ஒரு கமெண்ட் கூட ஒரு வாழ்த்து கமெண்ட் பார்க்கவே முடியல. ஸோ இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வாயில விழுந்துக்கிட்டே இருக்கும், யாராவது ஒருத்தவங்களோட கண்ணடி பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த திருஷ்டி சுத்துறது இதெல்லாம் சரி பண்ணிடுமா? எங்கே நிற்கிறோம், எங்கே உட்காரோம், இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், காஃபி கால் சாப்பிட்ருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுடுறோம். ஸோ இப்போ போடும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆள் உட்காந்துருந்தாலும் அமெரிக்காவிலும் கண்ணு வைப்பாங்க கட்டாயமாக. இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நெகட்டிவ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்கும். உடனே அடுத்த கேள்வி இப்போ உங்களை மாதிரி வரும், இப்போ என்னது அம்பானி ஃபேமிலி டோட்டலாக அவங்க வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்காங்க, நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த திருஷ்டி கண்ணு படுறதெல்லாம் நடக்கவே நடக்காதா? அவங்களாம் எப்படி இருக்காங்க? நம்ம சும்மா ஒரு 1.5 நாள் ட்ரெஸ் வாங்கினா அதில் கண்ணுப்படுது, அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க கண்ணுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு படுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ரெமிடிஸ், தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவங்க செஞ்சுப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன போய் கேட்க போகிறோம், என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோமே தவிர அதுக்கு பின்னாடி அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஷீல்டு, ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே நார்த் இந்தியன்ஸு அப்படின்போது கையில் ஃபுல்லாக மோதிரமாக போட்டிருப்பாங்க. நம்மளோட சவுத் இந்தியன்ஸ்க்கு அது என்ன கான்செப்ட்னே தெரியாது. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தப்புங்க. அது தப்பு அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கற்கள் போடுறது, உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட கற்கள்னு சொல்கிறோம் இல்லை, அந்த கல் போடுறது நம்ம சொல்லக்கூடிய கிளையன்ஸுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்யான் கைண்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கல்லை காப்பர் மெட்டலில் உங்களுக்கு பெண்டன்ட் மாதிரி டோட்டலாக எம்பட் பண்ணி போடும்போது தான் அதுக்கான எனர்ஜி லெவல் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இதனால உங்களோட திருஷ்டி கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன், உங்களுக்கு ஜெம் ஸ்டோன் வந்துட்டு காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் அந்த டேர்ம் நம்ம ப்ரீஷியஸ்ன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அது நம்ம மற்ற மெட்டல்ஸை போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பலன்கள் இருக்காது. ஏன்னா எல்லா மெட்டல்ஸுமே நெகட்டிவும் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி வைக்கும். காப்பர் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு நெகட்டிவாக கட் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது. இப்போ டாக்டர் கனிமொழி அவர்களை தேடி வரவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்கும் அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா சாஸ்திரம் அப்படின்னு பார்க்கும்போது முந்தின காலத்தில் சயின்டிஸ்ட்னாலே பார்த்தீங்கன்னா முடியதான் அரைச்சி போய் அதை காட்டும் போதே இப்படி தான் காட்டுவாங்க. ரொம்ப பழமையாக, ரொம்ப ஏஜ்டா, அத்தனால அவங்க ஒரு ஆராய்ச்சிலே இருந்ததுனால அவங்க வயசே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிம்பமாக அதாவது கிரியேட் ஆகிருக்கே தவிர ஆஸ்ட்ராலஜி இப்போ மற்ற கோர்ஸ் எப்படியோ, நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் எப்படி இன்ஜினியரிங், மெடிசன்லாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி இதோட படிப்பு அவ்வளோதான். இது என்னன்னா அந்த காலத்துலேருந்து ஒரு சாஸ்திர முறைகளை இது வரனால ஆஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதில் ஏஜே இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் அதில் ஒரு ட்ராவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷமும் நான் ப்ராக்டிஸில் இல்லை, எனக்கான இன்ட்ரெஸ்ட் நான் படிச்சுட்டே இருந்தேன், அவ்வளோதாங்க. எனக்கு ஜாதகத்தில் ஒரு டைமிங் மாறும்போது தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள அப்படிங்கிறது நம்ம வந்தோம். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜே கிடையாது. வந்துச்சு ஐ திங்க் இதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு எப்போ தோணுச்சு? 6th 7th படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிப்பாங்க நிறையா. இந்த ஒரு இலவச இணைப்புலாம் வரும் பார்த்தீங்களா, அதில் இந்த ராசிகள், நட்சத்திரங்கள்லாம் போட்டிருக்கோம். நம்ம எல்லாமே இப்போ ஓகே அதில் போட்டாச்சு அப்படின்னா நம்ம நல்லா எக்ஸாம் நல்லா எழுதுவோம், நல்லா படிப்போம். அப்படிங்கிறதுக்காகவே நம்மளோட பர்டிகுலர் என்னோட ராசி நட்சத்திரத்தை மட்டும் நான் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. அப்போயே சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஓ நீ வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம், நீ வந்து ஜெயலலிதா மாதிரி வருவேன்ல சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக நம்ம ஜெயலலிதா ஆக முடியுமா, மேடம் ஆக முடியும்? கட்டாயமாக அது முடியாதுங்க. ஆனால் என்னன்னா அந்த ஸ்டாருக்கான அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கட்டாயமாக எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த பீரியட் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும்போது அது நடக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்துட்டே வந்தேன். நம்மளுக்கு இது நடக்குதா, இந்த மாதிரி நடக்குதா, ஓகே நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் படித்தோம், எப்படி இப்படி வந்தோம் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கிரகங்களோட ஆதிக்க நிலைகளும் ஜாதக அமைப்புமே தான் உங்களுக்கு.